ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேர் சேர்த்தல், நீக்குதல், இல்லை புது கார்டு அப்ளை பண்ணுறது எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. எலெக்ஷன்னால எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம மக்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மை இல்லை, தப்பு. உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த எல்லாமே அப்ளை பண்ண முடியும். ஆனால் அதை அப்ரூவ் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறதோ அதுக்கான அதிகாரம் மட்டும்தான் அதிகாரிகளுக்கு கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ புது ரேஷன் கார்டு ஒரு கார்டு அப்ளை பண்ணுறோம்னா குறைந்தபட்சம் 3 மாதம் ஆகும் அது அப்ரூவ் ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த புது கார்டு எல்லாமே அப்ரூவ் பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கார்டு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம், பேர் சேர்த்த நீக்கல் எல்லாமே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே அப்ளை பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அப்ரூவ் ஆகிட்டு நமக்கு எல்லா வகையான சேவைகளும் சீக்கிரமாக கிடைச்சிடும். அதுக்காக யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இந்த மாதிரியான உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் எப்படி உங்களுக்கு பயன்பட்டுச்சோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.